ஒரு முறை பேராசிரியர் ஒருத்தர் தேவ சபையிலே தேவனுடைய செய்தியை கொடுத்து கொண்டிருந்தார். அநேக மக்கள் அதை ஆர்வமாய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சபை முடிந்ததும் ஒரு நபர் பேராசிரியரை சந்தித்து, ஐயா, நான் உகாண்டாவில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், விடுமுறைக்காக இந்தியா வந்திருக்கிறேன், உங்களுடைய செய்தியை கேட்டேன், அது மிகவும் நன்றாக இருக்கிறது, நீங்கள் ஒரு முறை என்னுடன் உகாண்டாவுக்கு வந்து அங்கே உங்களுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். பேராசிரியர் சற்று தயங்கினார். சிறிது நேரத்துக்கு பிறகு தன்னுடைய உள்ளத்திலே ஒரு சிறிய ஜெபத்தை செய்துவிட்டு சரி என்று ஒப்புக்கொண்டார். அந்த மனிதர், ஐயா, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, நீங்கள் உகாண்டாவுக்கு வந்து செல்கிற ஃப்ளைட் டிக்கெட்ஸை நான் உங்களுக்கு இமெயில் செய்கிறேன், உங்களுக்கான தங்கும் இடத்தையும் நாங்கள் அரேஞ்ச் செய்கிறோம் என்று சொல்லி அவர் சொன்னார். பேராசிரியரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். 1 மாத காலமாக இருவரும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். அந்த நபர் ஃப்ளைட்டுக்கான டிக்கெட்ஸ்களை ஆயத்தம் செய்து பேராசிரியருடைய இமெயில் ஐடிக்கு அனுப்பி வைத்தார். பேராசிரியர் சந்தோஷமாக டிக்கெட்ஸை எடுத்துக்கொண்டு உகாண்டாவுக்கு கிளம்பினார். கிளம்பும் முன்பதாக அந்த நபரிடம் தொடர்பு கொள்ளும்படியாக ஃபோன் செய்தார். அந்த நபரின் ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டராக இருந்தனால் அவரால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் பேராசிரியர் பயணிக்க ஆரம்பித்தார். உகாண்டாவுக்கு சென்றார். அங்கே சென்று ஒரு கேபை எடுத்துக்கொண்டு அந்த மனிதரிடம், என்னை ஒரு சர்ச்சின் பெயரை சொல்லி அங்கே இறக்கி விட்டுருங்க என்று சொன்னார். அந்த மனிதர் பேராசிரியரை குறித்து விசாரித்தார். பேராசிரியரும், நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன், இப்படியாக இந்த சபையிலே நாளைய தினத்திலே ஞாயிற்றுக்கிழமையிலே நான் தேவ செய்தி அளிக்க இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த கேப் டிரைவர், மிகவும் சந்தோஷம், இதே போல் எங்களுடைய சபையிலும் வந்து நீங்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று கேட்டார். அதற்கு பேராசிரியர், இந்த முறை என்னால் முடியாது, இன்னொரு முறை வரும்போது கட்டாயம் உங்களுடைய சபைக்கு வருகிறேன் என்று சொல்லி திரும்பவுமாக அந்த மனிதரை தொடர்பு கொள்ள தொலைபேசியின் மூலம் கால் செய்தார். ஆனாலும் அந்த மனிதருடைய ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டரில் இருந்தது. அந்த கேப் டிரைவர் அந்த சபைக்கு அவரை அழைத்து சென்றார். அங்கு சென்று பார்த்தபோது அந்த திருச்சபை பூட்டப்பட்டிருந்தது. அங்கு தொடர்பு கொள்ள வேறு யாரும் இல்லை. கேப் டிரைவர், ஐயா, நீங்கள் இன்றைய தினம் என்னோடு வந்து என்னுடைய வீட்டில் தங்குங்க, உங்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னார். அந்த புது மனிதர் என்பதால் பேராசிரியர் சற்று தயங்கி பின் ஒரு சிறிய ஜெபத்தை தன் உள்ளத்தில் ஏறெடுத்து சரி என்று ஒப்புக்கொண்டு அந்த கேப் டிரைவருடன் அவருடைய வீட்டிற்கு சென்றார். அந்த கேப் டிரைவரின் வீட்டிற்கு அவர் சென்றதும் கேப் டிரைவருடைய குடும்பத்தார் அன்போடு அந்த பேராசிரியரை உபசரித்து அன்று இரவு உணவையும் அவருக்கு அளித்தார்கள். பேராசிரியர் சந்தோஷத்தோடு அவர்களுடைய இரவு உணவை பகிர்ந்து கொண்டு அன்றைய தினம் அங்கே தங்கினார். அடுத்த நாளையிலே பேராசிரியர் அவருடைய கேப் டிரைவரின் சபைக்கு சென்றார். அங்கே சென்று தேவ செய்தியை அந்த மக்களோடு பகிர்ந்து கொண்டார். அந்த மக்கள் மிகவும் சந்தோஷத்தோடும் ஆர்வத்தோடும் அந்த செய்தியை கேட்டு சந்தோஷமடைந்தார்கள், ஆவியிலே நிரப்பப்பட்டார்கள். இதே சந்தோஷத்தோடு அந்த பேராசிரியர் இந்தியாவுக்கு திரும்பினார். பிள்ளைகளே, இதில் நாம் பார்த்தது வண்ணமாக தேவன் அழகாக நடத்தி செல்கிறார். மனிதனுடைய இருதயத்தின் யோசனைகள் ஒன்றாக இருந்தாலும் தேவனுடைய சித்தம் வேறொன்றாக இருக்கிறது. அவர் பேராசிரியரை உகாண்டாவுக்கு அழைத்து சென்றார். ஆனால் அவர் செய்து கொடுக்க வேண்டிய இடத்தை தேவன் தீர்மானித்திருந்தார். பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் இருக்கலாம். இந்த பேராசிரியரை போல நாமும் விசுவாசத்தோடு தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று ஒரு ஜெபத்தை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே மீதியான காரியத்தை நாம் தொடர்ந்து செய்வோம். தேவன் தாமே எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். இதை குறித்தும் கலங்காமலும் திகையாமலும் இருங்கள். ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த பேராசிரியரை போல நாங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் நம்மிடத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அடுத்த
காரியம் என்ன என்று யோசித்து திகைக்காமல் நீர் நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை வைக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென்.